ஹாய் மக்களே, நான் தான் மிஸ்டர் குட்டி மீனவன். இன்றைக்கி நாங்கள் வந்து போட்டில் வந்து 3வது நாள் என்ன சமைச்சு சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து டூனா ஃபிஷ்லாம் எதுவுமே இல்லை. அதனால் நாங்கள் வந்து கடவரை மீன் தான் செஞ்சு சமைச்சு சாப்பிட போகிறோம். பாருங்கள், இந்த கடவரோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ 1.5 கிலோ 1.25 கிலோ அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கடவரை மீன் குழம்பு தான் சாப்பிட போகிறோம். கடவரை குழம்பு வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நடுக்கடலில் ரன்னிங் ஓடுற போட்டில் நாங்கள் எப்படி சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கடலில் எப்படி ப்ரோ சமைச்சு சாப்பிட்றீங்க அப்படி சொல்லிட்டு. இன்றைக்கி நாங்கள் வந்து கடவரை மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். எப்படி என்னென்ன முறையில் டேஸ்ட்டாக வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் கடவரை எப்படி இருக்குன்னு. மேலெல்லாம் அப்படியே ராட்சச முள் மாதிரி இருக்கும். அப்படி பார்த்தீங்களா, சின்ன கடவரை தான். சரி வாங்க நம்ம சமைக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச கடவரா ஃபிஷ்ஷை வந்து மீனை வந்து ஆஞ்சிட்ருக்கோம். அது வந்து ஃபிஷ் வந்து கட் பண்ணிகிட்ருக்கோம். குழம்புக்கு போடுறதுக்கு அழகாக துண்டு துண்டாக வந்து இப்போ வந்து கட் பண்ண போகிறாங்க. இப்போது நாங்கள் வந்து போட் வந்து ரன்னிங்கில் போயிட்டுருக்கு, பயங்கர வேகத்தில் போயிட்டுருக்கு. இந்த மீனெலாம் பிடிச்சிட்டு எங்களோட ஹார்பருக்கு வந்து போயிட்டுருக்கோம். அந்த நேரத்தில் வந்து போட்டு போகிறதுக்கே ஒரு 8 hours கிட்ட ஆகும். அதனால் நாங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் வந்து மீனை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ வந்து மீனெலாம் வந்து கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணி துண்டு துண்டாக பீஸாக போடுறாங்க. நாங்கள் வச்சுக்கிற கத்தி வந்து சின்ன கத்தியாக இருக்கிறதுனால கட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. இப்போ நாங்கள் வச்சுக்கிற சிலிண்டர் அடுப்புலையும் பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் வந்து சாப்பாடு தூக்கி வச்சாச்சு. போட்டில் வந்து எல்லாருமே ஒரு வேலை பார்த்துட்டே இருப்போம். ஒரு ஆள் வந்து மீன் வெட்டுவாங்க, ஒரு ஆள் வந்து சோறு சமைப்பாங்க, ஒரு ஆள் வந்து மீன் வெட்டி குழம்பு செய்வாங்க. இதுமாரி நாங்கள் போட்டில் வந்து எல்லாருமே ஒரு வேலையை பார்த்துட்ருப்போம். நீங்கள் நினைப்பீங்க, நீ என்னடா வீடியோவை எடுத்துகிட்ருக்க அப்படி நினைப்பீங்க. நான் கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துகிட்டு நானும் அப்புறம் வந்து போட்டை வந்து ட்ரைவ் பண்ண போய்டுவேன், இன்ஜின் பிடிக்க போய்டுவேன். இப்போ சுத்தமாக கழுவி அழகாக தண்ணியிலலாம் போட்டு நல்லா கழுவி சுத்தமாக எடுத்துகிட்ருக்கோம். நம்ம கடவரை மீன் வந்து நார்மலாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓரளவு ஆவரேஜாக கிலோ 400 350 அந்தமாரி ரேட்டு போகக்கூடிய மீன் தான். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் எங்கள்கிட்ட வந்து ஐஸ் பொட்டியில் வந்து அந்தளவுக்கு வந்து எங்கள்கிட்ட வந்து சிறப்பாக வந்து மீன் எதுவுமே இல்லை. மீனை வந்து அதிகமாக நாங்கள் வந்து பிடிக்கல, மீன் அதிகமாக எங்கேயும் படலை. அதனால் மீன் வந்து ஐஸ் பட்டியில் வந்து கம்மியாக தான் இருக்குது. இப்போ நாங்கள் அதுக்கு வந்துட்டு இந்த காய்கறி ஜாமான்லாம், இது வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். போட்டில் நாங்கள் மொத்தம் எத்தனை பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 5 பேர் இருக்கோம். போட்டு வந்து இப்போ வந்து எந்த இடத்துலேருந்து நாங்கள் கடல்லேருந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரிக்கு நேராக நாகப்பட்டினம் பாயிண்ட் அடிச்சிட்டோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 85-90 நாட்டிகள் கிட்டே இருக்குது. அவ்வளோ தூரம் வந்து போட்டு ஓடிக்கிட்டே தான் இருக்குது. நான் பேசுகிறது ஜீன்ஸ் ஒன்று கேட்குறேன். வந்து குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு உப்பு மிளகாசந்து புளி எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கரைச்சி ஒரு சட்டியில் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து உப்பு தான் போட்டுட்ருக்கோம். குழம்பு வழக்கம்படியெல்லாம் செய்கிற மாதிரி தான். என்ன மீன் குழம்புன்னு சொல்லிட்டு கடவரா போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்றோம். இப்போ கடல் மேலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் எப்போதுமே இந்தமாரி குழம்பு தெளிச்சினாக்கா எடுத்து குடிச்சு வைப்பேன், டேஸ்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வீட்டில் செஞ்சாலே நான் அப்பப்போ எடுத்து குடிச்சு வைப்பேன். ஏன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்தமாரி அதோட சாந்து புளிலாம் சேர்ந்து குடித்தா ரொம்ப பிடிக்கும். சூப் மாதிரி இருக்கும் லேசாக. அதுமாதிரி போட்டில் இந்தமாதிரி செஞ்சு பார்க்கல, நானும் குடிச்சு பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு பாதி டம்ளர்கிட்ட எடுத்து குடிச்சிருவேன் சரன்னு. இப்போ வந்து நாங்கள் குக்கரில் வச்ச சாப்பாடு வந்து ஒரு வழியாக வந்து வெந்து முடிச்சிருச்சு. அதை வந்து நாங்கள் இறக்கி எங்கள் ஆங்கர் வச்சிருக்க கயிறு மேலே தூக்கி வச்சிட்டோம். இப்போ குழம்பெல்லாம் நல்லா சரியாக கூட்டி வச்சுக்கிறோம். இப்போ வந்து உள்ள நம்ம அந்த குழம்பு வைக்கிற சட்டியில் வந்து அந்த சாந்து புளிலாம் கரைச்சோம்ல, அதெல்லாம் தூக்கி இந்த குழம்பு வைக்கிற சட்டியில் அதையும் இந்த மீனையும் சேர்த்து ஒன்றா சேர்த்து போட போகிறோம். இப்போ வந்து கடுகு போட்டுட்ருக்கோம். எண்ணெயில் வந்து கடுகு போடுறோம். கடுகு ஜீரகம், இப்போ வந்து வெங்காயம் எல்லாத்தையும் போடுறோம். இப்போ நல்லா போட்டு வதக்கிட்டுருக்கோம். இப்போ நல்லா ரன்னிங்கில் ஓடுற போட்டில் கொஞ்சம் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் தூக்கி அடிச்சிச்சு தான். டக்குன்னு நம்ம கொஞ்சம் ஆள் கொஞ்சம் அன்சேஃபாக இருந்தனாக்கா நம்ம காலில் எண்ணெய்லாம் வலிஞ்சு ஊற்றி காலில் வெந்து போயிடும். நிறைய வாட்டி போட்டில் பார்த்திங்கன்னா நிறைய வாட்டி ஊற்றிருக்கு. இப்போ வந்து அந்த குழம்பு கூட்டி வச்சதை தூக்கி நான் வந்து சட்டியில் தூக்கி ஊற்ற போகிறேன். ஏன்னா நான் தான் ஊற்றுவேன் அப்படி சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். நான் தான் ஊற்றுவேன் அப்படி சொல்லிட்டு நிறையவே இருக்குது. அதில் மீனை போட்டால் குழம்பு வந்து பொங்கி விளைஞ்சிரும். அடுத்தது நம்ம வந்து இந்த குழம்புக்கு அப்புறம் குழம்பு ஊற்றிட்டோம். இப்போ நம்ம வந்து மீனை தான் வந்து போட போகிறோம். கடவரை மீனை, கடல் விரால்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போதைக்கு நாங்கள் வந்துட்டு மீனை வந்து போடலை. ஏன்னா குழம்பு கொஞ்சம் நேரம் வெந்து நல்லா கொஞ்சம் கொதிச்சுக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து மீனை வந்து போடுவோம். இப்போ வந்து குழம்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறனால குழம்புலேருந்து
கொஞ்சம் டம்ளர் போட்டு கொஞ்சம் குழம்பு வந்து வெளியே எடுத்துக்கிறோம். ஏன்னா மீனை வந்து இப்போ நான் வந்து போட போகிறேன். மீன் போட்டால் வந்து குழம்புலாம் வலிஞ்சு வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு குழம்புலாம் வந்து டம்ளர் வந்து வெளியே எடுத்துட்டோம். இப்போ நான் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து மீனை வந்து போட போகிறேன். எங்கள்கிட்ட வந்து மீன் வந்து அதிகமாக இருக்கிறனால அதிகமாக குழம்பு அதுலேருந்து எடுக்க வேண்டியதாக ஆகிடுச்சு. அதனால் மீன் எடுத்துடணும். ஏன்னா குழம்புலாம் வலிஞ்சு கீழே விட்டு கொட்டிடும்ல. அதனால் வந்துட்டு குழம்புலாம் வந்து தனித்தனியாக எடுத்துக்கிட்டோம். தனித்தனியாக இல்லை, ரொம்ப அதிகமாக இருக்கிறனால குழம்பு கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா மீன் போடுறதுக்கு கொஞ்சம் அப்புறம் உழுவி வலிய ஆரம்பிச்சிடும் குழம்புலாம். அதுக்காக மீன் போடுறதுக்காக குழம்புலாம் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ நான் வந்துட்டு அந்த மீனை தூக்கி குழம்புல போட போகிறேன். கொதிக்கிற குழம்புல ஃபஸ்ட்டு நான் போடுறது வந்து மண்டையை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் எல்லாம் ஒரு நடுப்பகுதி சதைப்பகுதி எல்லாம் சைடு எல்லாத்தையும் போட்டு முடிக்க போகிறேன். ஃபுல்லாக வந்து மீனை போட்டதுக்கப்புறமே பத்தாது, பாதி மீனை கூட போட்டிருக்க மாட்டேன். ஃபுல்லாக போட்டேன்னா இப்போ நான் வந்து லாஸ்ட்டாக ஒன்று இருந்துச்சு, அது தள்ளத்துக்கு போடான்னு கேட்டேன், அதையும் போடுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம போட்டுட்டு அதை மூடி எடுத்து அழகாக மூடிடணும். மூடி விட்டு நல்லா சுண்டை விட்டுறணும். ஓகே, இப்போ நம்ம வந்து குழம்ப வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் இன்ஜினில் வந்துட்டு இருந்தோம். ஏன்னா இன்ஜின் வந்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் பிடிக்கிறனால மாற்றி தான் இன்ஜின் பிடிப்போமே. ஏன்னா அவங்களுக்கு கை காலெலாம் வலிக்கும், கால் நிற்க முடியாது. அதனால் மாற்றி இன்ஜின் பிடிச்சிட்டு வரும். அப்படியே ஜாலியாக பாட்டு கேட்டுகிட்டு அப்படியே ஜாலியாக பிடிச்சிட்டு வரும். இப்போ நம்ம வந்து குழம்பு வந்து வெந்துருச்சு அப்படி சொல்லிட்டு எல்லாருமே தட்டில் வந்து அழகாக சோறு போட்டுக்கிட்டாங்க. சோறுலாம் போட்டு வச்சுக்கிறாங்க. ஏன்னா எல்லாம் சாப்பிட போகிறாங்க. எங்கள் அண்ணன் வந்து என்கிட்ட வந்து இன்ஜின் வாங்கிட்டு நீ போய் சாப்பிட்ருவா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம வீடியோவும் எடுக்கணும், சாப்பிடவும் செய்யணும்ல. நல்ல வீடியோ எடுத்துகிட்டே நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்து நம்ம வந்து இன்ஜினில் போய்டுவோம். இப்போ நம்ம வந்து எல்லாேருக்கும் வந்து சாப்பாடு வந்து போட்டு கொடுத்தாச்சு. இப்போ நான் தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து குழம்பு மீன்லாம் நான் தான் இப்போ எல்லாத்துக்கும் வந்து வைக்க போகிறேன். எல்லாத்துக்கும் 2 பீஸு, பெரிய பீஸு கடவரா பீஸு வைக்கிறவர். யாருக்கு வைக்கிறேன்னா அவர் தான் எங்கள் மாமா, அவர் தான் வச்சிட்ருக்கேன். பேர் வந்து தேசகுமார். அந்தாண்ட ஒருத்தன் யானை தட்டு மாதிரி தீட்டு வரான் பாருங்க, மனசனுக்கு பட சொன்னால் மிருகத்தை போட்டு வச்சுக்கிறான் பாருங்க, பெரிய தட்டு. அவன் பேர் வந்து விசிலு. அவன் பேர் வந்து கனிஷ்கர். அவன் தலைவன் விசில்னு மாற்றி வச்சுருப்பான் பாருங்க. குழம்பு ஊற்றுறான் பாருங்க, பெரிய தட்டுங்க. அவனை மட்டும் கேட்டால் அவர் வந்து யானையான் அவர், அதனால் அப்படி தான் பண்ணுமா. இந்த சட்டி சோறு வந்து யாருக்குன்னா நம்ம கேமரா எடுக்கிற கேமராமேனுக்கு தான் சட்டி சோறு. எனக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு தட்டில் வந்து போட்டு வச்சுக்கிறேன். அதில் தான் நான் ஊற்றி சாப்பிட போகிறேன். நான் சட்டி சோறு வந்து நம்ம கேமராமேனுக்கு. அது வந்து இந்த தட்டில் போடுறது இது வந்து சாப்பாடே போடலை. ஆனால் நான் வந்து டக்கு டக்குன்னு சாப்பாடை வந்து போட்டுக்க போகிறேன். நான் வந்து இப்போ வந்து ஏன்னா வந்து கடல் மேலெலாம் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவேன். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு வீட்லேயும் கம்மியாக தான் சாப்பிடுவேன், கடல்லையும் கம்மியாக தான் சாப்பிடுவேன். அந்தளவுக்கு எனக்கு வந்து சாப்பாடு இறங்காது. நானும் அழகாக 2 பீஸ் மட்டும் வச்சுட்டு நானும் உள்ளே போய்ட்டு சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். வீடியோ டக்குன்னு தள்ளி விட்டு பார்க்காதீங்க. சரி வாங்க நம்ம சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எல்லோரும் எல்லோரும் ஒன்றா வச்சு வீடியோ எடுத்து சாப்பிட்ற மாதிரி போடலாம் அப்படின்ட்டு இருந்தேன். எல்லாேருக்கும் பசி தாங்க முடியாமல் டக்குன்னு அவங்களும் எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க டக்குன்னு. அதனால் நம்ம மட்டும் சாப்பிட்டுட்டு, ஏன்னா அவங்க வீடியோவுக்கு வரமாட்றாங்க, அதனால் நம்ம மட்டும் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஆனால் ரொம்ப சுட இருந்துச்சு, வாயெல்லாம் குதிச்சு, அதனால் கீழே கொட்டிட்டேன். பயங்கரமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ குழம்பு, 2 துண்டு மீன், பயங்கரமாக இருக்குது பாருங்கள். இதுதான் மண்டை வந்து நம்ம வந்து லேசாக அந்த மண்டையோட சொந்தக்காரன் வரத்துக்குள்ள லேசாக உறிஞ்சிக்கலாம் டேஸ்ட்டு எப்படின்னு சொல்லிட்டு. நல்லா தான் இருக்குது. அந்த மண்டையோட சொந்தக்காரன் சட்டி சோறு தான் நிற்கிறான். அவன் சட்டி தீட்டு ஓட்டான். இப்போ நம்மளோட சோறை வந்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி ஓடுற கடலில் உப்பு தண்ணிக்கு மேலே இந்தமாரி சாப்பிட்றது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அனுபவம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. எனக்கு வந்து சூப்பராக இருக்குது இப்போ நான் சாப்பிட்றது. டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஏன்னா முள் அங்கங்கே வரும். செம்ம சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து நம்ம கேமராமேன்ட்ட கேமரா கொடுத்துட்டு நம்ம வந்து இப்போ வந்து சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு டேஸ்ட்லாம் வந்து நல்லா சிறப்பாக சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அவன் மாமா சென்டரான மாமா தான் உட்காந்து சாப்பிட்டுருக்காரு. அவர் கேமரா கூட பார்க்க முடியாது, ஏன்னா கொலை பசியில் இருந்தாராம். அதனால் டக்குன்னு நம்ம பின்னாடி பார்த்தா குட்டியானை உட்காந்துருக்கு, மஞ்சள் கலர் டிஷர்ட் போட்டுட்டு. குட்டியானை என்னன்னு தெரியல, கண்டுக்க மாட்டேறான். அவனும் வெளுத்து வாங்குறான் விட்டுட்டு.
நம்ம இப்போ வேறு யாராச்சும் கேமரா கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் பாருங்கள். அந்த குழம்புக்கும் அந்த கடவரை மீனுக்கும் அப்படியே அதோடய சாருக்கும் சரியான டேஸ்ட்டாக இருக்குது. மாமா பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து கேமராவோட பார்க்க மாட்டார், ஏன்னா கொலை பசியில் இருக்காராம். பின்னாடி நம்ம குட்டியானே சாப்பிட்டு நொறுக்கிறான் சும்மா பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் குட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பை, டாடா.